ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கோரிசி அகாடமி. நான் உங்கள் சுபின். நாம் இந்த வீடியோவில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். டோட்டல் வேக்கன்சி என்ன அப்படின்னா 1377 வேக்கன்சி. இது நவோதயா வித்யாலயா சமிதி அப்படிங்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் இது. இதில் லாஸ்ட் டேட் பாருங்கள், லாஸ்ட் டேட் வந்து 14/5/2024. இது நிறைய பேருக்கு இந்த இப்படி ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கிறது தெரியாது. நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. காம்படிஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பாருங்கள், ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து 1500 ரூபாய். அதர் போஸ்ட் நிறைய போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன், நிறைய போஸ்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது. அதர் போஸ்ட்டுக்கு வந்து 1000 ரூபாய். எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சு இவங்களுக்கெல்லாம் வந்து 500 ரூபாய். ஓகேவா? இதுதான் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸு. நெக்ஸ்ட்டு என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸு, உங்கள் தங்கச்சியோ உங்கள் அக்கா யாராவது இப்படி நர்சிங் படிச்சிருக்காங்கன்னா அவங்கள கண்டிப்பாக அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் வந்து 121 போஸ்டிங் இருக்குது. இதில் ஏஜ் லிமிட் பாருங்கள், 35 வருஷம் வரைக்கும் நம்ம வந்து 35 வயசு வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பேச்சுலர் டிகிரி இன் நர்சிங்கில் வந்து நம்ம பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஏஎஸ்ஓக்கு வந்து டிகிரி இன் எனி ஸ்ட்ரீம், ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் போதும். 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணிடலாம் நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஏஜ் லிமிட் வந்து 23லேருந்து 33 வயசு வரைக்கும் இருக்கணும். ஓகேவா? டோட்டல் போஸ்ட் வந்து 5. அதுக்கப்புறம் ஆடிட் அசிஸ்டண்ட், இதுக்கான டிகிரி என்னென்னா பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ் பிகாம் முடிச்சிருந்தா நம்ம வந்து இதுக்கு எலிஜிபிள். 12 போஸ்ட்டு, 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும். மேக்ஸிமம் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 30 வயசு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போஸ்ட் வந்து ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர். இது வந்து ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும், மாஸ்டர் டிகிரி இன் ஹிந்தி. அப்போ இது நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து லீகல் அசிஸ்டண்ட் போஸ்டிங் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 1 தான். இதில் நம்ம வந்து பேச்சுலர் டிகிரி இன் லா LLBO இது படிச்சிருக்கணும். பேச்சுலர் டிகிரி இன் லா படிச்சிருக்கணும். 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் வயசு வந்து 23லேருந்து 35 வயசுக்குள்ளே இருந்தால் நாம் வந்து இதுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெனோகிராஃபர். நீங்கள் ஸ்டெனோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. போஸ்டிங் வந்து 23 வேக்கன்சி இருக்குது. 10th +2 10th முடிச்சுட்டு நீங்கள் +2 முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு மொத்தம் எத்தனைனா 2 வேக்கன்சி இருக்குது. பிஇ, பிடெக், பிஎஸ்சி, பிசிஏ இன் கம்ப்யூட்டர். அதுக்கப்புறம் ஐடி படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். ஏஜ் லிமிட் என்னென்னா 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள். அதுக்கப்புறம் கேட்டரிங் சூப்பர்வைசருக்கு மொத்தம் எத்தனை போஸ்டிங்னா 78 போஸ்டிங் இருக்குது. இதில் பேச்சுலர் டிகிரி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கிறவங்க, நீங்கள் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கீங்க, இல்லைனா அதர் சர்டிஃபிகேட் இன் கேட்டரிங். இதில் அதுக்கப்புறம் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்று நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கணும், இல்லைனா நீங்கள் வந்து 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிஃபென்ஸ் சர்வீஸ். நீங்கள் வந்து ஆர்மிலேயோ வேறு டிஃபென்ஸ்லேயோ நீங்கள் வந்து ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் இதிலலாம் நீங்கள் வந்து 10 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்களும் இதுக்கு எலிஜிபிள். இதுக்கு ஏஜ் லிமிட் என்னென்னா 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து இதுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் என்னென்னா 35 இயர்ஸ். அதுக்கப்புறம் ஜூனியர் செக்ரட்டேரியட் அசிஸ்டண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேவா? ஜூனியர் செக்ரட்டேரியட் மொத்தம் 21 போஸ்டிங் இருக்குது. 10th +2 முடிச்சுட்டு நீங்கள் வந்து +2 முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள். இதுக்கு இங்கே டைப்பிங் டெஸ்ட் இருக்குது. 30 வேர்ட்ஸ் பெர் மினிட். ரொம்ப ஈஸி தான், நீங்கள் பண்ணிடலாம் ஈஸியாக. அப்படி இல்லை நீங்கள் ஹிந்தி உங்களுக்கு தெரியும்னா 25 வேர்ட்ஸ் பெர் மினிட். இதுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 27. நீங்கள் 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது பாருங்கள், ஜூனியர் செக்ரட்டேரியட் அசிஸ்டண்ட். சேம் குவாலிஃபிகேஷன் தான். 10th +2 முடிச்சிருக்கணும். டைப்பிங் தெரியணும். 30 வேர்ட் பெர் மினிட் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு டைப்பிங் தெரியணும். 360 வேக்கன்சி இருக்குது. நல்ல வேக்கன்சி. நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் உங்களுக்கு டைப்பிங் தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து பழகிக்கிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன போஸ்டிங்னா எலக்ட்ரீஷியன் கம் பிளம்பர். ஓகேவா? 128 போஸ்டிங் இருக்குது. நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் எலக்ட்ரீஷியன், ஃபயர்மேன்,
ப்ளம்பிங் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இதில் ஏதாவது ஒரு கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? ஏஜ் லிமிட் என்னென்னா 18லேருந்து 40 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது. அதுக்கப்புறம் லேப் அட்டண்டன்ட் 161 போஸ்டிங் இருக்குது. இதில் குவாலிஃபிகேஷன் என்னென்னா 10th ஹை ஸ்கூல் வித் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். என்னென்னா 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா 10th முடிச்சுட்டு சயின்ஸ் ஸ்ட்ரீமில் ஏதோ ஒரு சயின்ஸு, இப்போ பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ், பயாலஜி அந்த மாதிரி ஏதோ ஒரு சயின்ஸ் ஸ்ட்ரீமில் நம்ம வந்து படிச்சிருந்தா போதும். ஓகேவா? ஏஜ் லிமிட் என்னென்னா 18லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் மெஸ் ஹெல்ப்பர். ஓகேவா? 442 போஸ்டிங் இருக்குது. கொஞ்சம் அதிகமான போஸ்டிங் தான் இதெல்லாம். என்னென்னா எக்ஸாமும் ரொம்ப டஃப்பாக இருக்காது. ஓகேவா? இந்த மெஸ் ஹெல்ப்பர், அதுக்கப்புறம் இது ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் கேட்டரிங் சூப்பர்வைசர், அதுக்கப்புறம் ப்ளம்பர், இதெல்லாம் எக்ஸாமும் சிலபஸும் அந்தளவு டஃப்பாக இருக்காது. 442 போஸ்டிங் இருக்குது. சிலபஸ் இந்த நோட்டிஃபிகேஷனில் நான் டவுன்லோட் பண்ண நோட்டிஃபிகேஷனில் எனக்கு சிலபஸ் வரல. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு 14/5 நீங்கள் அப்ளை பண்ணியிருங்க. அதுக்கப்புறம் நம்ம சிலபஸ் பார்த்துக்கலாம். கிளாஸு இதுக்கு மெஸ் ஹெல்ப்பருக்கு வந்து நீங்கள் 10th முடிச்சிருக்கணும், 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. 18லேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் இருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள். அதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ், ஓகேவா? பியூன் மாதிரி உள்ளது. 19 வேக்கன்சி இருக்குது. நீங்கள் வந்து இதில் 10th முடிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள். 18லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கும். இவ்வளோ தான், இவ்வளோ போஸ்டிங் தான் இதில் இருக்குது. மொத்தம் 1377. ஒரே நிமிஷம் பார்த்துக்கிட்டேன். ஆமாம், 1377 போஸ்டிங் இருக்குது. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நீங்கள் அப்ளை பண்ணி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணாலே கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். இந்த ஃபீமேல் நர்சிங் யாராவது படிச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல சேலரியோட ஒரு வேலை இதில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் சவுத்தில் இருக்கிறவங்களுக்கு, நார்த்லேயுமே நிறைய பேருக்கு இது அவ்வளோவா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மற்ற ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி மாதிரி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கே கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே இப்போ அப்ளை பண்ணிடுங்க. ரொம்ப நல்ல அந்தளவு இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸாக வேலை பார்க்குற அளவுக்கு இது டஃப்பாக இருக்காது. ஏன்னா ஸ்கூலில் தான். அப்போ அந்தளவு டஃப்பாக இருக்காது. இந்த 121 வரையும் ஒரே ஸ்கூலில் போட மாட்டாங்க, நிறைய ஸ்கூலில் ஒரு ஸ்கூல்லையாக போடுவாங்க. ஓகேவா? அப்போ இது அந்தளவு டஃப்பாக இருக்காது. இந்த வேலை ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி. ஜெய்ஹிந்த். பாய்.